SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வில் 7.53 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்கள் அடுத்த கட்டமாக உயர்கல்வியில் சேர முயற்சித்து வருகின்றனர். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டு +2 வகுப்பில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் இன்ஜினியரிங் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கூறியதாவது: +2 பொதுத் தேர்வு முடிவுகளை காணும்போது பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு கணித பாடத்தில் 3022 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். அதுவே நடப்பாண்டு 732 பேர் மட்டுமே முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். அதேபோல இயற்பியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1125 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றனர். தற்போது 105 மாணவர்களே முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். வேதியியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 3181 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் தற்போது 632 மாணவர்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். இதனால் இன்ஜினியரிங் படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் 2 முதல் 4 மதிப்பெண்கள் வரை குறைய வாய்ப்புள்ளது. கட் ஆஃப் மதிப்பெண் 180 முதல் 195 வரை பெற்றவர்களுக்கு 2 முதல் 4 மதிப்பெண் குறைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் 160 முதல் 170 வரைகள் 6 மதிப்பெண் குறைய வாய்ப்பு உள்ளது. அதேபோல் வணிகவியல் மற்றும் பொருளியல் படிப்பை பொறுத்தவரைகள் கட் ஆஃப் மதிப்பெண்ணில் பெரிய அளவில் மாற்றம் ஏதும் இருக்காது. கணக்கு பதிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் அரசு கல்லூரிகளில் இதற்கான போட்டிகள் எப்போதும் போல அதிகரிக்கும். மேலும் மீன்வளம், வேளாண்மை ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணும் 2 முதல் 4 மதிப்பெண் வரை குறையும். உயிரியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் BSc நர்சிங் உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறையும். இம்முறை விடைத்தாள் திருத்தும் முறையில் கொண்டு வந்த புதிய மாற்றத்தால் மதிப்பெண் குறைவாக கிடைக்கும் என CBSE மாணவர்களும் எதிர்பார்க்கின்றனர். நடப்பாண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என்பதால் அவசரப்பட்டு மாணவர்கள் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களை நோக்கி செல்ல வேண்டாம். கடந்த ஆண்டுகளில் எந்தெந்த கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பதை மாணவர்கள் அறிந்து தேவையிருப்பின் நிர்வாக ஒதுக்கீடு இடங்களை நாடலாம் என்று அவர் கூறினார்.